கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு தடை விதிக்கும் அதிகாரம் இராணுவத்தினருக்கோ அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கோ கிடைக்காது என சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், නමුත් වැඩේ තියෙන ඉතින් මහා ඇමතිවරයා කියන්නේත් මහජන ඡන්දයෙන් පත් වෙලා ඒ ස්ථානයට ආපු කෙනෙක්. ඒකත් අපි පිළිගන්නට ඕනේ. මොකද බලය බෙදනවා නම් බලය බෙදීමේ මූලිකවම එතන එයාට විශාල වගකීමක් තියෙනවා මහා ඇමතිවරයාට. මහා ඇමතිවරයාට තමයි ජනවරම දීලා තියෙන්නේ මේ පළාතේ මිනිස්සු ඒ රාජකාරී කරන්න. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினாலேயே இவ்விடயம் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒருவருக்கு தடைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் எவருக்கும் கிடையாது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் கலந்து கொள்ளும் விழாக்களுக்கு வர முடியாது எனவோ அல்லது அவர் இராணுவ முகாம்களுக்குள் நுழையக்கூடாது எனவோ தடைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் முப்படையினருக்கு இல்லை. பாதுகாப்பு அமைச்சுக்கு கூட அவ்வாறு தடைகளை போட முடியாது. அவ்வாறு முடியும் எனில் நாமும் தற்போது பலருக்கு தடைகளை விதித்திருப்போம். இந்த விவகாரம் தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றின் மூலம் தனது விளக்கத்தையும் தெரியப்படுத்தியுள்ளார். ඒගොල්ලන්ට සමහර වෙලාවට ප්‍රශ්නයක් ඇත්තේ නසීර් මුස්ලිම් හින්දා.